Lakshmi, welcome back to Language Quest. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக்கா இருக்க போகுது. அதாவது நீங்க எப்பயாச்சும் ஃபாரின் ட்ரிப் போயிருக்கீங்களா? நீங்க எப்பயாச்சும் அனிமல் கூட செல்ஃபி எடுத்திருக்கீங்களா? நீங்க எப்பயாச்சும் ரெயின்போ பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி எப்பயாச்சும் இத பண்ணிருக்கீங்களா? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேக்குறது? அதுக்கு உண்டான கரெக்ட்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப டீடைலா இந்த வீடியோல கத்துக்க போறோம். கண்டிப்பா இந்த லெசன் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும், இங்கிலீஷை தொடர்ந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. நம்ம இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட கேள்வியா கேட்கும்போது, அதாவது இதை எப்பயாச்சும் சாப்பிட்ருக்கீங்களா, இங்கே எப்பயாச்சும் போயிருக்கீங்களா, இந்த மாதிரியெல்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான், இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கிலீஷில் பேசுவோம். அது என்னன்னு பாருங்க. சப்ஜெக்ட்ஸ் வந்து ஐ, வி, யூ, தே வந்ததுன்னா இந்த மாதிரியான சென்டென்ஸ் பேசும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அது என்னது? ஹேவ் போடணும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கேள்வி தான் கேட்குறோம் இல்லையா? ஸோ லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க் கம்பல்சரி இருக்கணும். ஓகேவா? லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க் கம்பல்சரியான கேள்வியாக கேட்கும் இல்லையா? ஸோ சப்ஜெக்ட்ஸ் வந்து ஐ, வி, யூ, தே இருந்ததுன்னா ஹேவ் அப்படிங்கிற வேர்ப் போட்டுட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வரும். அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணுவோம்? எவர், எப்பயாச்சும் அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதனால எவர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிட்டு வேர்ப் 3 யூஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த மாதிரியான சென்டென்ஸ்க்கு verb 3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம சென்டென்சஸ் பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும், குழப்பிக்க வேண்டாம். அடுத்தது பாருங்க. சப்ஜெக்ட்ஸ் வந்து he, she, it இல்லையா? நேம்ஸ் எந்த பெயர்களாக இருந்தாலும் பெயர் சொல் வரும்போதெல்லாம் நம்ம இந்த மாதிரியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி தான் இங்கிலீஷில் பேசுவோம். இந்த மாதிரியான கேள்விகள் எப்பயாச்சும் இதை பண்ணியிருக்கீங்களா அப்படி சொல்லி கேட்கறதுக்கு அதுக்கு என்ன ஃபார்முலா? ஹேஸ் அப்படிங்கிறது. ஹீ, ஷீ, இட் நேம்ஸ் வந்தால் ஹேஸ் அப்படிங்கிற வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எவர் அப்படிங்கிறது போட்டு வேர்ப் 3 எழுதிடுவோம். எழுதி ரிமைனிங் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா நம்ம இந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் இங்கிலீஷில் ஈஸியாக பேசிடலாம். ஓகேவா? வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம டிரெக்டாக என்ன பண்ணிடலாம்? சென்டென்சஸையே பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆல்ரெடி நான் இங்கே ஃபார்முலாஸ் கொடுத்துருக்குறேன். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த சென்டென்சஸ் எல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத பார்த்தலாம். லெட்ஸ் லுக் அட் தி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நீ எப்போதாவது ஹிந்தி படம் பார்த்துருக்கிறாயா? நீ எப்பயாச்சும் ஹிந்தி மூவி வந்து பார்த்துருக்கிறியா அப்படி சொல்லி ரொம்ப கேஷுவலாக பேசுறது. அப்போ தான் நம்ம இந்த மாதிரியான சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இது எப்படி மாற்றலாம்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்குறாங்க? நீன்றது இந்த இடத்துல சப்ஜெக்டாக இருக்குது. நீனா இங்கிலீஷில் யூ, யூ வந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா? சரி, அப்போ என்ன போடுவோம்? ஹேவ் அப்படிங்கிற வேர்ப் போட்டுட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் யூ, ஹேவ் யூ, எவர் அப்படிங்கிறத போடணும். ஏன் ஃபார்முலாலே அப்படியே இருக்குது. நீ எப்போதாவது அப்படின்னா இங்கிலீஷில் ஹேவ் யூ எவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது ஃபார்முலாவில் வேர்ப் 3 இருக்கா? ஸோ இங்கே எது வேர்புன்னு கண்டுபிடிக்கணும். படம் பார்த்திருக்கிறாயா? படம் பார்க்கறது தான் இந்த இடத்துல வேர்பாக இருக்குது. ஸோ படம் பார்க்குறத வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். வாட்சோட வேர்ப் 3 வந்து வாட்ச்ட். ஹேவ் யூ எவர் வாட்ச்டுன்னு போடுவோம். ஓகேவா? வாட்சோட வேர்ப் 3 வாட்ச்ட். இதெல்லாம் நீங்கள் நிறைய வந்து கூகுள்லையோ இல்லை நிறைய நீங்கள் வேர்ப்ஸ் தெரிஞ்சுக்கணும். வேர்ப் 1 எப்படி இருக்கும், வேர்ப் 2 எப்படி இருக்கும், வேர்ப் 3னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா பார்த்துக்கோங்க, மேலே லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. இப்போ வேர்ப் 3 இங்கே யூஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஹேவ் யூ எவர் வாட்ச் என்னது? ஹிந்தி படம். அப்போ ஹிந்தி மூவி, வாட்ச்ட் அ ஹிந்தி மூவி அப்படின்னு போடும். ஓகேவா? ரீட் பண்ணுங்க. ஹேவ் யூ எவர் வாட்ச்ட் அ ஹிந்தி மூவி அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக கேட்குறது. அடுத்த சென்டென்ஸையும் பாருங்க. அவள் எப்போதாவது வெளிநாட்டவருடன் பேசி இருக்கிறாளா? அவள் எப்பயாச்சும் ஃபாரினர்ஸ் கூட பேசியிருக்கிறாளா அப்படி சொல்லி ரொம்ப கேஷுவலாக கேட்குறது. ஸோ இதை எப்படி மாற்றலாம்? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து அவள் இல்லையா? அப்போ அவள் வந்ததுன்னா நம்ம ஷீன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அப்போ இதுக்குண்டான ஃபார்முலா ஹேஸ் தான் ஃபர்ஸ்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணும் கொஸ்டின் கேட்குறதுக்கு. ஓகேவா? இப்போது ஹேஸ் she ever, அடுத்தது என்னது? வேர்ப் போடணுமா? இப்போ பேசி இருக்கிறாளா அப்படிங்கிறதா வேர்ப். பேசுறதுக்கு இங்கிலீஷில் ஸ்பீக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பீக்கோட verb 3 வந்து spoken அப்படின்னு சொல்லுவோம். அப்போ has she ever spoken
spoken யார் கூட வெளிநாட்டவருடன் அப்படினா வெளிநாட்டவர்னா foreigners அப்படினு சொல்லுவோம் spoken to a foreigner question mark compulsory நம்ம போடணும் ஓகேவா has she ever spoken to a foreigner அவ எப்பயாச்சும் foreigner கூட பேசி இருக்கறாளா அப்படி சொல்லி கேக்குறது அடுத்து அவன் எப்பயாவது போனை தொலைச்சிருக்கானா அப்படி சொல்லி கேக்குறோம் சோ இது எப்படி இங்கிலீஷ்ல மாத்தலாம் அவன் எப்பயாச்சும் போனை மிஸ் பண்ணிருக்கானா தொலைச்சிருக்கானா அப்படி கேக்குறது சரி இந்த இடத்துல அவன் வந்திருக்கு அப்ப he வந்தா ஃபர்ஸ்ட் என்ன போடுவோம் has போடுவோம் அப்புறம் has he னு சப்ஜெக்ட் போடுவோம் has he ever அப்படினா என்ன அவன் எப்பயாவது அப்படினா தான் has he ever அடுத்து verb தொலைக்கிறது தான் இந்த இடத்துல verb-ஆ இருக்கு அப்ப தொலைக்கிறதுக்கு lose ஓகேவா lose ஓட verb 3 என்னது lost ன்னு சொல்லுவோம் அப்போ has he ever lost அவனுடைய phone இல்லையா lost his phone that's it read the sentence has he ever lost his phone அப்படி சொல்லி கேட்கலாம் அடுத்து நீ எப்பயாச்சும் ஒரு செலிபிரிட்டியை சந்திச்சிருக்கிறியா அப்படி சொல்லி கேக்குறோம் நீ எப்பயாச்சும் செலிபிரிட்டி யாராச்சும் பார்த்திருக்கிறியா அப்படி சரி இது எப்படி மாத்தலாம் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன நீன்னு இருக்கு நீன்னு வந்ததுனா you இல்லையா you வந்தா have போட்டு தான் நம்ம இந்த கேள்வியை நம்ம கேட்கணும் அப்ப have you ever அப்புறம் சந்திச்சிருக்கிறியா சந்திக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல meet ன்னு சொல்லுவோம் meet ஓட verb 3 என்ன met ஓகேவா have you ever met ஒரு செலிபிரிட்டி இல்லையா have you ever met a celebrity have you ever met a celebrity அப்படினு சொல்லி இந்த क्वेश्चन நம்ம இங்கிலீஷ்ல பேசணும் அடுத்து பாருங்க நீ எப்பயாச்சும் உன் அம்மாவின் பிறந்த நாளை மறந்திருக்கிறியா அப்படி சொல்லி கேக்குறோம் நீ எப்பயாச்சும் அம்மாவோட பர்த்டேவை மறந்திருக்கிறியா அப்படி ரொம்ப கேஷுவலா பேசுறது இத 6 சென்டென்ஸ் இருக்கு இல்லையா இந்த 6 சென்டென்ஸையும் நீங்க நல்லா பாருங்க இது எப்படி இருக்குன்னா ரொம்ப கேஷுவலா நம்ம எவ்ரிடே வந்து இங்கிலீஷ்ல பேசக்கூடிய சென்டென்சஸ் தான் இது ரொம்ப ரெகுலரா ரொம்ப காமனா யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் அதனால தான் இந்த சென்டென்சஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க இங்கிலீஷ்ல பேசி பழகுறதுக்கு சோ எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவனமா பாருங்க நல்லா லேர்ன் பண்ணுங்க சூப்பரா இங்கிலீஷ்ல பேசுங்க பாருங்க நீ எப்பயாச்சும் உன்னோட அம்மாவோட பர்த்டேவை மறந்திருக்கிறியா அப்படி சொல்லி கேட்குறோம் இது எப்படி மாற்றலாம் அகெயின் நீங்கள் சப்ஜெக்ட் வந்து நீன்னு இருக்கு நீ யூ இல்லையா யூ வந்து ஹேவ் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஹவ் யூ எவர் இந்த இடத்துல வேர்ப் என்ன மறந்திருக்கிறியா அப்படி அப்போ மறக்கிறது தான் இந்த இடத்துல வேர்ப் மறக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஃபர்கெட் இல்லையா அப்போ ஃபர்கெட்டோட வேர்ப் 3 என்ன ஃபர்கெட்டன் அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்கெட்டன் ஓகே ஹவ் யூ எவர் have you ever forgotten என்னது உன் அம்மாவின் பிறந்த நாளை your mother's birthday that's it read the sentence now have you ever forgotten your mother's birthday அப்படி சொல்லி கேக்குறது அடுத்து அவங்க எப்பயாச்சும் புதுசா சமைக்க முயற்சி பண்ணி இருக்கறாங்களா அவங்க எப்பயாச்சும் புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்களா ஏதாச்சும் புதுசா சமைச்சிருக்காங்களா அப்படி சொல்லி கேட்குறது சரி இது எப்படி மாற்றலாம் அவங்க அப்படின்னா அவர்கள் இல்லையா அவர்கள்னா என்ன தே வந்தா ஃபார்முலாவில் என்ன இருக்குது ஹேவ் போட்டு தான் கொஸ்டின் கேட்கணும் ஹேவ் அப்புறம் தான் இந்த சப்ஜெக்ட் போடணும் ஹேவ் தே எப்பயாச்சும் ஹேவ் தே எவர் அடுத்து வேர்ப் என்ன முயற்சி பண்ணி இருக்கிறாங்களா அப்போ முயற்சி பண்ணுறது தான் இந்த இடத்துல வேர்பாக இருக்கு முயற்சி பண்ணுறதுக்கு என்ன இங்கிலீஷில் ட்ரைன்னு சொல்லுவோம் ட்ரையோட வேர்ப் 3 என்ன ட்ரைடு ஓகேவா ஹேவ் தே எவர் ட்ரைடு ஹேவ் தே எவர் ட்ரைட் என்னது புதுசாக சமைக்கிறதுக்கு அப்போ ஹேவ் தே எவர் ட்ரைட் குக்கிங் புதுசாக சமைக்கிறனா சம்திங் நியூன்னு போட்டுக்கலாம் தட்ஸ் இட் read பண்ணுங்க have they ever tried cooking something new அப்படி சொல்லி கேட்கலாம் just look at the next sentence
நீங்கள் எப்பயாச்சும் பணத்தை தெருவில் கீழே இருந்து எடுத்திருக்கிறீங்களா? இது இவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருக்கிறோம். ஸோ நம்ம பேசும்போது எப்படி கேட்போம், நீ எப்போவாச்சும் பணத்தை எடுத்திருக்கிறியா, கீழேருந்து பணம் எடுத்திருக்கிறியா, பணம் பார்த்துருக்கிறியா, பணத்தை கண்டுபிடிச்சிருக்கியா, இந்த மாதிரிலாம் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறது. ஓகேவா? ஸோ இது எப்படி இங்கிலீஷில் மாற்றலாம், நீங்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்டாக இந்த இடத்துல வந்திருக்கு இல்லையா? ஸோ நீங்கன்னா யூ, அப்போ ஹேவ் தான் போடணும்ல. have you ever சரி, verb என்ன இந்த இடத்துல, எடுத்து இருக்கீங்களான்னு கேட்டிருக்கிறோம். ஸோ எடுக்கிறதா இந்த இடத்துல verb. ஸோ எடுக்கிறதுக்கு இங்கிலீஷில் டேக்குன்னு சொல்லுவோமா, டேக்கோட verb 3 வந்து டேக்கன். ஓகேவா? have you ever taken என்னது, பணத்தை, டேக்கன் மணி, எங்கிருந்து, தெருவில் கீழே இருந்து அப்படின்னா மணி ஆன் த ஸ்ட்ரீட்னு போட்டுக்கலாம். ஓகேவா? கீழே இருந்து அப்படின்னா ஸ்ட்ரீட்டில் இருந்து தானே எடுப்போம். ஸோ ஆன் த ஸ்ட்ரீட் அப்படின்னு போட்டாலே கரெக்டான மீனிங் கொடுத்துரும். ஓகே, ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் now. Have you ever taken money on the street? அப்படி சொல்லி தான் இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷில் கேட்கணும். அடுத்தது பாருங்க, அவன் எப்பயாவது இரவு முழுவதும் கண் முழித்திருக்கிறானா, அவன் எப்பயாச்சும் நைட் ஃபுல்லாக கண் முழிச்சிருக்கிறானா அப்படி சொல்லி கேட்குறது. ஸோ இது எப்படி இங்கிலீஷில் மாற்றலாம், அவன் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். அவன் வந்தால் நம்ம என்ன ஃபர்ஸ்ட்டு வேர்ப் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம், ஃபார்முலா பாருங்கள், ஹேஸ் இல்லையா, ஹேஸ் ஹீ எப்பயாவது, ஹேஸ் ஹீ எவர் கண் முழித்திருக்கிறான். அப்போ கண் முழிக்கிறது தான் இந்த இடத்துல வேர்பாக இருக்குது. ஸோ அதை எப்படி சொல்லுவோம்னா ஸ்டே அவேக் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம verb 3 யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால ஸ்டேவோட verb 3 வந்து ஸ்டேய்டு. ஓகே, அப்போ ஹேஸ் ஹீ எவர் ஸ்டேய்டு அவேக், கண் முழிக்கிறதுக்கு என்ன, ஸ்டே அவேக் அப்படின்னு சொல்லுவோம். ஹேஸ் ஹீ எவர் ஸ்டேய்ட் அவேக் இரவு முழுவதும், அப்போ ஆல் நைட். ஓகேவா? ரீட் பண்ணுங்க. Has he ever stayed awake all night? அப்படி சொல்லி தான் இந்த கொஸ்டின் நம்ம இங்கிலீஷில் பேசுவோம். அடுத்தது, நீ எப்போயாவது சாவியை வீட்டில் மறந்துருக்கிறியா, நீ எப்பயாச்சும் சாவியை வீட்டில் மறந்துருக்கிறியா, வச்சுட்டு வந்துருக்கிறியா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் கேட்குறது. ஸோ இதில் சப்ஜெக்ட் என்ன தான் இருக்குது, நீங்கிறது இருக்குது. அப்போ நீனா யூ வந்து என்ன போடுவோம், have you எப்பயாவது, have you ever, verb என்ன இருக்குது, மறக்கிறது, மறந்துருக்கிறியா அப்படி சொல்லி கேட்குறோம். ஸோ மறக்கிறது தான் இந்த இடத்துல வேர்பாக வந்திருக்கு. மறக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் ஃபர்கெட், ஃபர்கெட்டோட verb 3 வந்து forgotten அப்படின்னு சொல்லுவோம். அப்போ have you ever forgotten என்னது, சாவியை, have you ever forgotten your key எங்க, வீட்டில், at home. That's it. Okay, read பண்ணுங்க. Have you ever forgotten your key at home அப்படி சொல்லி கேட்கலாம். அடுத்தது, அவர்கள் எப்பயாவது ஒரு விலங்கு கூட செல்ஃபி எடுத்திருக்கிறாங்களா, அவங்க எப்பயாச்சும் ஒரு அனிமல் கூட செல்ஃபி எடுத்திருக்காங்களா அப்படி கேட்குறது. ஸோ இது எப்படி இங்கிலீஷில் மாற்றலாம், அவர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அவர்கள் அப்படின்னா தே வந்தால் என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேவ் போட்டு தான் இந்த கேள்வி கேட்கணும் இல்லையா. ஹேவ் தே எப்பயாவது, have they ever. அடுத்து verb என்ன இருக்கிறது, செல்ஃபி எடுத்து இருக்கிறீங்களா அப்படி சொல்லி எடுத்துருக்குறாங்களா. அப்போ செல்ஃபி எடுக்கிறது அப்படிங்கிறதா இந்த இடத்துல வேர்பாக இருக்குது. அப்போது have they ever taken அப்படின்னு போடணும். எடுக்கிறதுனா டேக்குன்னு சொல்லுவோம். டேக்கோட verb 3 வந்து டேக்கன். ஓகேவா? have they ever taken a selfie with யார் கூட, with ஒரு விலங்கு கூட அப்படின்னா with an animal போடும். That's it. read பண்ணுங்க. have they ever taken a selfie with an animal அப்படி சொல்லி கேட்கும். ஓகே, நெக்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸையும் பாருங்க. நீ எப்பயாவது கூட்டத்திற்கு முன் பாடி இருக்கிறாயா அப்படின்னா, கூட்டம் அப்படிங்கிறது பீப்புள், நிறைய க்ரௌடுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? க்ரௌடுக்கு முன்னாடி நின்று நீ பாடி இருக்கிறியா எப்பயாச்சும் அப்படி சொல்லி கேட்குறது. பாடுறதுக்கு வந்து சிங்குன்னு சொல்லுவோம். சிங்கோட verb 3 வந்து சங்குன்னு சொல்லுவோம். இவ்வளோதான் நான் சொல்லுவேன். மித்ததெல்லாம் நீங்கள் தான் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி எப்படி பேசணும் அப்படிங்கிறத எனக்கு காமெண்ட்டில் சொல்லணும். அடுத்தது பாருங்கள், நீ எப்பயாச்சும் மழையில் டான்ஸ் ஆடி இருக்கிறியா,
நீ எப்பயாச்சும் மலையில் டான்ஸ் ஆடி இருக்கிறியா அப்படி சொல்லி கேட்குறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி வந்து இதை இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத யார் தான் சொல்லணும்? நீங்கள் தான் எனக்கு காமெண்ட்டில் சொல்லணும். ஓகேவா? இதோட இந்த லெசனை நம்ம சூப்பராக முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த லெசன் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். எல்லாத்துக்குமே இந்த லெசன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதோட யூசேஜ் வந்து நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்கறனால நிறைய சென்டென்சஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.